பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவரை பற்றி நான் என்னுடைய நண்பரை கூட ஒரு சேலஞ்ச் பண்ணேன். அவருக்கு எனக்கு என்னன்னா, நண்பர் சொன்னார், எம்ஜிஆர் எல்லாம் நீ கிட்டவே நெருங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு ஒரு வெறி வந்துருச்சு. ஆல்ரெடி நான் வந்து எம்ஜிஆர் மிகப்பெரிய ரசிகன். நான் தொட்டா நீ என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு 100 ரூபாய் தர்றேன் அப்படின்னு. 100 ரூபாய் பெரிய விஷயம் இல்லையா? சரி, ஓகே, நான் தொட்டு காமிக்கிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ வாகினி ஸ்டுடியோவில் வந்து நல்ல நேரம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த ஷூட்டிங்க நடந்துட்டு இருக்கும்போது நான் உள்ளே போகிறேன். மிகப்பெரிய ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டம். பாடல் காட்சி அது வந்து அந்த ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற அந்த பாடல் காட்சி. அதில் வந்து எம்ஜிஆர் இருக்காரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, யானை மற்றது எல்லாமே இருக்காங்க. இப்போ ஃபுல்லாக ரவுண்ட் கட்டி இருக்க கூட்டம். இப்போ எப்படி எம்ஜிஆர் தொடருதுங்கிற ஒரு சேலஞ்சில் தான் நான் இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் வந்து எதில் இருந்துட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணுறோன்னு எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த கூட்டத்துக்கு வெளியே ஃபுல்லாக கடைசி ஆளாக நான் நின்றுட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணேன்னா, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிற்கிற அந்த கூட்டத்துக்குள்ள காலுக்குள்ள பூந்து இப்படி தவக்கலை அடிச்சு மாதிரியே போய் உள்ள போய் 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 கடைசி எம்ஜிஆர் எந்த இடத்துல ஆடிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் தலை போட்டு இப்படி நின்றுட்டேன். வரும்போது எம்ஜிஆர் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வர்றாரு. டக்குன்னு அவர் காலை பிடிச்சிட்டேன். காலை பிடிச்சோடனே அவர் என்ன ஏதுன்றது ஒரு தடுமாறிக்கிட்டு அவர் புரிஞ்சுட்டாரு. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல எவனோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு டக்குன்னு என்னைய பிடிச்சா அப்படியே தூக்கிட்டு அப்படி பார்த்தோன்னா எனக்கு வந்து கையும் ஓடல, கால் ஓடல, விடவுடுத்தோன்னா அவரு புரிஞ்சுக்கிட்டாரு இது ஏதோ ஆர்வ கோளாறு அப்படிங்கிற சொன்னோன்னா என் நண்பனை பார்த்து தான் நான் முதல்ல ஓகேவான்னு கேட்டேன். ஓகேன்னு சொன்னாவன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு நடந்துச்சு. என் நண்பன் வந்தான், வந்து நீ சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல, இந்த அளவுக்கு உன்னால உங்ககிட்ட டேலண்ட் இருக்குங்கிறது எனக்கு இன்னும் தெரியல, என்னால இன்னும் எம்ஜிஆரை தொட முடியலன்னு அவன் சேலஞ்ச் பண்ணான். இல்லப்பா பரவாயில்ல, நீ அந்த காசு பணத்தை எடுத்து கொடுத்தா என்கிட்ட, நீ பரவாயில்ல நீயே வச்சுக்க, நீ இப்படி ஒரு சேலஞ்சு போட்டதுனாலதான் புரட்சி தலைவரை என்னால் தொட முடிஞ்சுது, அதில் நான் சந்தோஷமா இருக்கேன், அதனால இந்த பணத்தை நீயே வச்சுக்க அப்படின்ட்டு. 1983 நினைக்கிறேன், அதில் வந்து சந்திப்புன்னு ஒரு படம், சிவாஜி படம். அந்த படத்துக்கும் நான் வந்து முகிலன் ஒரு மேனேஜரு, அவர் கூட நான் அசிஸ்டண்டாக போயிருந்தேன். அப்போவும் நான் தனியாக வண்டி வச்சுருந்தேன், பிடி வண்டி மாதிரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு உள்ள ஷூட்டிங், சிவாஜி அந்த செட்டப்பு அந்த பூரா அதுங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்னுடைய ஒரே அதுங்க போகிறதுக்கு என்ன காரணம், சத்யா ஸ்டுடியோக்குள்ளே தான் ஷூட்டிங்னு சொன்னோன்னா அங்கே போகிறதுக்கு மெயினான காரணம் புரட்சி தலைவர் தங்கியிருக்கிற இடம், அவருடைய மேக்கப் ரூமு, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஏரியாலாம் பார்க்கணுங்கிறத மிகப்பெரிய சந்தோஷம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஷூட்டிங் செட் பண்ணி நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் தனியாக அப்படியே சுற்றி பார்க்குறதுக்காக அப்படியே வந்தோம். எம்ஜிஆர் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஃபுல்லாக அவர் தங்கியிருக்கிற அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலிங் கிளாஸ், நம்ம இங்கேருந்து பார்த்தா யார் உள்ளே இருக்காங்க என்னன்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அமைதியான இடம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு, இந்த இடத்துல தான் தலைவர் இருக்காரு, இப்படிதான் வந்துட்டு இருப்பாரு போயிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல அப்படியே ஓரமா இருந்தேன்னா திடீர்னு கதவு திறந்து தலைவர் வந்து அதே செப்பா, அதே கண்ணாடி, அதே தொப்பி அப்படியே வெளியே வந்து இப்படி யாருன்னு கேட்டாரு. அப்போ நான் கொஞ்சம் கிட்ட போனோன்னு எனக்கு கையும் ஓடலை, கால் ஓடலை, என்ன பேசுறது என்ன எதுவுமே தெரியல. உடனே யாருன்னு கேட்டாருன்னா அப்படியே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பக்கத்துல, என்ன படம் அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி சிவாஜி சார் படம். ஓ அப்படியா அப்படின்னா, நீங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த படத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படி எந்த ஊரு அப்படின்னா, டக்குன்னு கை கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நான் வந்து மனுஷன் சிலையா அப்படிங்கிற அளவுக்கு என்னால ஒன்றும் நம்பவே முடியல. எந்த ஊருன்னு கேட்டேன். அந்த மாதிரி கேரளா, பக்கத்துல
பாலக்காடு பக்கத்துல ஊரு, எந்த ஊருன்னு இந்த மாதிரி நான் மன்னார்காடு பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு, சரி, ஓ இப்பட வந்து எத்தனை காலை அப்படின்ற மாதிரி மலையாளத்துல, அதுக்கப்புறம் கண்டினியூ மலையாளத்துல பேச ஆரம்பிச்சாரு. நானும் அவரு மலையாளத்துல கேட்டாரு, நானும் மலையாளத்துல பதில் சொல்லிட்டு இருந்தோம். யாருமே இல்ல, அவர் மட்டும் தனியா இருக்காரு. அப்படி அவர் கேட்க கேட்க என்னால வந்து நான் உண்மையான நிலைமையில நான் பதில் சொல்றேனா இல்ல கனவுலையா நிஜத்திலேன்னு என்னால அதை வந்து என்னால இன்னைக்கும் அது கிரகிக்க முடியல. அப்படி ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்புங்கிற படத்தினால அவர் மூலியமா நான் சந்திச்ச அந்த மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லலாம். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு, அங்க வாங்க அப்படின்னு திருப்பி கூப்பிட்டாரு. உங்களுக்கு எதுவும் உதவி தேவையா அப்படின்னு கேட்டாரு. ஐயோ எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை தலைவரை, உங்களை பார்த்ததே நான் வந்து மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இதை விட ஒரு பாக்கியம் எனக்கு என்ன தேவை, நான் நல்லா இருக்கேன், உங்களை நினைச்சுக்கிட்டே நான் காலம்புற வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். வாலண்டரியா அவர் கேட்டு எந்த உதவியும் எனக்கு வேண்டான்னு சொல்லி எந்த உதவிக்கும் அவர் தயாரா இருந்த ஒரு டைம் தான் அப்போ. பட் அதே நேரத்துல என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு இதே மிகப்பெரிய பாக்கியம் நினைச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை போய் கையை காலையும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்தது.